ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னம்னா, நீங்கள் 12th குவார்ட்டர்லி எக்ஸாமில் 90 அவுட் ஆஃப் 90 ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் வைஸாகவே அலைன் பண்ணி கொடுத்துருப்போம். அதுதான் நம்முடைய வீடியோவை ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் 14 ஒன்வேர்டு அட்டன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா 15லேருந்து 18 வரைக்கும் செயலில் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இயல் 1. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வேரமாகிறது, விளக்கம் தருக. இயல் 2. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார். இயல் 3. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தியாது. இயல் 4. மாதவியின் நாட்டிய அரங்கில் இசைத்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. இயல் 4. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை. இயல் 4. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுச்சென்றது. இயல் 4. அடுத்ததாக திருக்குறளில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இயல் 2ல் இருக்கக்கூடியது 3. மறக்கக்கூடாது எது, மறக்கக்கூடியது எது, வறுமையும் சிறுமையும் தருவது எது, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார். இந்த 11 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 15லேருந்து 18 வரைக்கும் 3 கேள்வி அட்டன் பண்ணலாம். அடுத்து 19லேருந்து 21 வரைக்கும் 3 குருவினா அட்டன் பண்ணுறதுக்கு என்ன சார் சொல்லிக்கிட்டே போகிறீங்க, இதெல்லாம் நான் எங்கே மார்க் பண்ணி படிக்கிறது? இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இதே பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் தமிழில் உங்களுக்கு 100 ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்கோம். இந்த 100 ரூபா அப்படிங்கிறது என்னுடைய நம்பர் 807637917271 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழுக்கான மெட்டீரியல் கிடச்சிரும். தமிழ் மட்டுமா அப்படின்னம்னா தமிழ் மட்டும் கிடையாது, அடிஷனலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதே 100 தான். தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுபோக தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே உங்களுக்கான பிடிஎஃப் வந்து என்கிட்ட கிடைக்கும். என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. என்னால் முடியலை அப்படின்னம்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்னாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சென்ட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதில் அட்டன் பண்ணுறதுக்கு 2 2 மார்க் 19லேருந்து 21 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு தமிழர் வளர்த்த அழகு கலைகள் 100 குறிப்பு 1. விரிபொரு தமிழர் மேன்மை ஓய்கிட செய்வதொன்றே உயிர்பணியாக. இயல் 1. கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. இயல் 2. இந்தோ சாராசானி கட்டிடக்கலை. இயல் 2. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. இயல் 3. சங்ககாலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். இயல் 4. அடுத்தது 2 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு செயலில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 4 கேள்விகள், மொத்தமே 4. எக்ஸாமில் நீங்கள் 2 அட்டன் பண்ணலாம். சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா 100% சாத்தியம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே இந்த இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். தமிழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றம் இடம் சுட்டி பொருள் விளக்கம். இயல் 1. அதே இயல் 1 இயல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடின. இது ரெண்டுமே இப்போ மிட்டம்க்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது போக அடிஷனலாக இயல் 3 4ல் பார்த்தீங்க அப்படின்னா வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. இயல் 2. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவலான நிகழ்வை சுட்டிக்காட்டுக. இயல் 3. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி. இந்த 5 கேள்விகளில் நான் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ண கொஸ்டின் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எழுத வேண்டிய 2 கேள்விகள் 100க்கு 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சிறுவினா உரைநடையில் மயிலை சீனி வெங்கடசாமி வரலாற்று ஆய்வுகள் 1. சென்னை பண்பாட்டு அடையாளம் சென்னை அறிவின் நகரம். இயல் 2. ஆக்சுவலாக இயல் 1 2 இப்போ மிட்டம்க்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதிலேயே நீங்கள் எழுத வேண்டிய 2 கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் அடிஷனலாக 3 நாளில் 3வது இயலில் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் 1. மணந்தகம் குறிப்பு வரைக. இயல் 3. அதுலேயே இயல் 3லேயே பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையில் மட்டும் 3 கேள்வி இருக்குது. பண்டைய விரிந்த குடும்பம், தாயும் தந்தையும் பணிக்க செல்லும் சூழலில் உங்களுடைய குடும்பத்தை எவ்வகையில் பாதுகாப்பீர்கள். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். நீங்களாம் சொந்தமாக அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கச்சியை எப்படி பாதுகாப்பீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதெல்லாம் சொந்த நடையில் எழுதினாலே உங்களுக்கு 4 பாயிண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 மார்க் கிடைக்கும். மணந்தகம் அப்படிங்கிறது நம்ம படித்து தான் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4ல் நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வளகையில் நல்வழிப்படுத்துவீர்கள். இதுவும் சொந்த கொஸ்டின். நீங்கள் ஒரு வாத்தியார் ஆகிறீங்க, நீங்கள் உங்களுடைய மாணவர்களை என்னென்ன வழிமுறையில் நல்வழிப்படுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 5 பாயிண்ட் சொந்தமாக எழுதுனீங்க அப்படின்னாலும் ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 39லேருந்து 43 வரைக்கும் எழுதுறதுக்கு 5 2 மார்க் கேட்பாங்க. உங்களுக்கு 5 4 மார்க் கேட்பாங்க. 5ல் 3 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நயம் பாராட்டல் சூஸ் பண்ணுங்கள். 1 4 மார்க் ரொம்ப சிம்பிளாக வாங்கிடலாம்.
அடுத்தது 39ஆம் நம்பரில் அணி இலக்கணம் படிங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3 படித்தா போதும். ஏகதேச உருவக அணி, நிரல் நிறை அணி, 3வதா சொற்பொருள் பின்வரு நிலையணி. 3 படித்தீங்க அப்படின்னம்னா அந்த 39ஆம் நம்பர் அட்டன் பண்ணிடலாம். தமிழாக்கம் தருக இயல் 1, 8, 6 இருக்கக்கூடியது படிக்கணும். அதுபோக தமிழாக்கம் தருக நான் 4 யூனிட்டில் இருக்கிறதுமே படிச்சிருவேங்கிறவங்க இந்த தமிழாக்கம் தருக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க இந்த திணைத்துறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திணைத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல் 1லேருந்து 4 வரைக்கும் மொத்தமே 2 தான் இருக்குது. இப்போ மிட்டம் கேட்டாங்களே, அவாகை திணை சான்றுடன் விளக்குக, அது 1. அதுவாக துறையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கூதிர் பாசறை அப்படிங்கிறது குளிர்கால நள்ளிரவு அப்படிங்கிற அந்த ஒரு துறை 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2ல் 1 உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னம்னா இந்த 103 எனக்கு தமிழ் வந்து ரொம்ப தெளிவாக எழுதவும் படிக்கவும் தெரியும் சார், கதையை நான் சொந்தமாகவே எழுதிடுவேன் அப்படிங்கிறவங்க பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. 103 உங்களுடைய பேஜ் நம்பர். ஆக்சுவலாக பழைய பேஜ் நம்பர். ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க, அந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைச்சு எழுதணும். இது படிச்சிங்க அப்படின்னம்னா இந்த 3 4 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். இது 3மே நான் என்னுடைய மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவகணி ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நிரல் நிறையணி 2வது, 3வது சொற்பொருள் பின்வரு நிலையணி. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். 4 மார்க் ஃபுல்லாக வாங்குற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பழமொழி வாழ்க்கை நிகழ்வில் எல்லா பழமொழி நம்முடைய புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பழமொழிக்குமே வாழ்க்கை நிகழ்வில் ஒரு சொந்த கதை நானே கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 43ஆம் நம்பரில் மொழித்திறன் பயிற்சி அட்டன் பண்ணுறதுக்கு இந்த தமிழாக்கம் தருக எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் கொடுத்துருக்கேன். நெடுவினா எது இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க அப்படின்னம்னா 44ஆம் நம்பர் அட்டன் பண்ணுறதுக்கு செய் நன்றி அறிதல் 1, சினத்தை காத்தல் வாழ்க்கை மேம்படுத்தும் 2, இது 2 மட்டுமே போதுமானது. 3வது அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நீக்கும். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இந்த 3 மட்டும் போதுமானது. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நம்முடைய புக்கில் மொத்தமே 4 தான் இருக்குது. இந்த 4ல் 4யுமே படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் கிடையாது. பப்ளிக் வரைக்குமே நீங்கள் செயலில் 44ஆம் நம்பர் கேள்வி உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 45ல் உரைநடையில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும், பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே இருந்த கற்றல் கற்பித்த நிகழ்வுகள் இந்த ஒன்றும் படித்தா போதுமானது. 46ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு பாரதியின் கடிதம் 1 இப்போ படிச்சிருப்பீங்க. 2வது பொறுப்புணர்வின்றி ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன் 2. இந்த 2மே போதுமானது. இயல் 1 2 மிட்டம்க்கு என்ன படிச்சிங்களோ அதே குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் படிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததான் மொழித்திறன் பயிற்சியில் 7 2 மார்க் கேட்பாங்க சார், அதுக்கு என்ன படிக்கிறது? நான் 1 வேர்டு முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இதுதான் கொடுத்துருக்கேன். மொழித்திறன் பயிற்சி 7 2 மார்க் 7 × 2 14 மார்க் 22ஆம் நம்பர்லேருந்து 30ஆம் நம்பர் வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு இயல் 1ல் இருக்கக்கூடிய உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, எளியும் முனையும் போல இந்த பயிற்சி 1. அதே இயல் 2ல் கீழ்காணும் 4 சொற்களை தொடரமைத்து சருகு விழு மான் மண் அலை விண்மீன் ஒளிர் எரி விழு சருகாக விழுந்தது விழுந்து மண்ணில் அலைந்தது விண்மீன் ஒளிர்ந்தது எரி நட்சத்திரம் விழுந்தது குதிரை வேகமாக ஓடி தாவியது 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4ல் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒன்றும் ஒரு மாற்றம் கிடையாது. மாநிலம் அப்படிங்கிறதுல 2 நீ கொடுத்துருக்காங்க, அதை மாநிலம்னு மாத்திரம். வறட்சியால் அப்படிங்கிறதுல சின்னராக கொடுத்துருக்காங்க, அதை பெரியராவாக மாத்திரம். இதுதான் மாற்றம். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம்னு கொடுத்துருக்காங்க, அதை கட்டடம்னு மாத்திரம். அரசுன்னு கொடுத்துருக்காங்க, பெரியராக கொடுத்துருக்காங்க, அரசுன்னு சின்னராக மாத்திரம். இது 1. 2வது 2 மார்க். 3வது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இயல் 4ல் பலகைங்கிறது கேள்வி. வீட்டின் ஜன்னலை பலகையால் அடத்தும் பல கைகள் இணைந்தால் வெற்றியை தமதாக்கலாம். கோவில் அப்படிங்கிறது கேள்வி. நாங்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு ஒரே தொடரா சென்றோம். கோ அரசன், இல் அரண்மனை அப்படிங்கிறது. இந்த அரசன் அரண்மனைகளை கோ இல்லில் இருந்து ஆட்சி செய்கிறார். இதை மட்டும் எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இதுவும் இயல் 4. வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் கொடுத்துருக்காங்களா, அலறாது, குயில் கூவிக்கொண்டும். காகங்கள் கூவிக்கொண்டும் கொடுத்துருக்காங்க, காகம் கரையும் கரைந்து கொண்டும். முருகன் சோறு சாப்பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, சோறு சாப்பிட மாட்டோம், சோறு உண்டு. பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க, பால் பருகினான்னு மாற்றணும். இது ஒரு பயிற்சி 2வது. அதுபோக நம்ம கேள்வி பதில்
இயல் 1ல் முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் உதவுவன யாவை இயல் 2ல் இருக்கக்கூடியது. உயர்திணை பன்மை பெயர்கள் பெற்று வருமாறு இறந்தொடர் இயல் 2ல் இருக்கக்கூடியது. மைங்கொழி இது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலை 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 கலை 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 அலை அலை 3ல் 1 100% எக்ஸாமில் வரக்கூடியது. இந்த மாதிரி நம்ம செலக்டட் கொஸ்டின்ஸாக படித்தோம் அப்படின்னம்னாலே கண்டிப்பாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு 90க்கு 10 20 வாங்குறதெல்லாம் இல்லை, 90க்கு 90 குவார்ட்டர்லி எக்ஸாமில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஒரு மெட்டீரியல் போதுமானதாக இருக்கும். நான் சொன்ன பேட்டர்ன் படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாமில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.